அதுக்கு வந்து கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இல்லை இல்லை ஸோ அதுக்கு வந்து கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இல்லை நான் தான் கொடுத்தேன். என் வாழ்க்கைன்ற கோலத்தில் எந்த புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் முக்கியமான புள்ளி வச்ச மனுஷன் அருள்தாசன். ஒரு நாள் வந்து நான் மகானால் நடிக்கும்போது பெரிய பழக்கம் கூட இல்லை. நான் இந்த பகவதி பெருமாள் ஒரு படம் பண்ணுறார் பக்ஸ். அப்போது அண்ணன் முகத்தை பார்த்து ரொம்ப அழகான தமிழ் முகம், நம்ம ஊர் கலரு. அவர் படத்துக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. நம்ம ஊர் முகமாகவும் இருக்கணும், நம்பிக்கையான முகமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பயப்படுற முகமாக இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அண்ணனை நான் பார்த்தது ரிஹர்சல் போகும்போது. அப்போ எனக்கு ஒரு முகம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தேன் அப்படின்னு. அப்போது பிரேம் சாரும் போய் ஃபோட்டோ எடுக்க போகும்போது தான் அருள்தாசன்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பையன் தான் சொன்னான் விஜய் சேதுபதினு ஒருத்தன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் தெரியும். ஸோ நான் மகனில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சு டப்பிங் பண்ணும்போது 2 பேர் பேசிக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாள் வந்து என்னோடய ஃபோனை நான் வீட்டில் வச்சு நான் வாக்கிங் போயிருந்தபோது ஒரு 2 மிஸ் கால் இருந்தது. இன்னொரு நம்பர் கூட நான் மாட்டேன், 9841063125 அந்த நம்பர் அந்த கால். ஸோ அப்போது 2 கால் இருந்தது. நான் ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்னு கேட்டேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சீனு ராமசாமி படம் பண்ணுறாரு, ஒன்று சொல்லியிருக்கேன், ஒன்று பார்க்கும்போது கேரக்டர் ஆர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு அப்படின்னாப்புல. நான் அப்படியே போனேன், அப்படியே நடந்தது, அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ அந்த அந்த புள்ளியில் முக்கியமான புள்ளி போட்டு என் வாழ்க்கையின் கோலத்தை தொடர்ந்து வச்சார் அவர் தான். ரொம்ப நன்றிங்க. என் வாழ்க்கைன்ற கோலத்தில் எந்த புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் முக்கியமான புள்ளி வச்ச மனுஷன் அருள்தாசன். ஒரு நாள் வந்து நான் மகானால் நடிக்கும்போது பெரிய பழக்கம் கூட இல்லை. நான் இந்த பகவதி பெருமாள் ஒரு படம் பண்ணுறார் பக்ஸ். அப்போது அண்ணன் முகத்தை பார்த்து ரொம்ப அழகான தமிழ் முகம், நம்ம ஊர் கலரு. அவர் படத்துக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. நம்ம ஊர் முகமாகவும் இருக்கணும், நம்பிக்கையான முகமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பயப்படுற முகமாக இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அண்ணனை நான் பார்த்தது ரிஹர்சல் போகும்போது. அப்போ எனக்கு ஒரு முகம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தேன் அப்படின்னு. அப்போது பிரேம் சாரும் போய் ஃபோட்டோ எடுக்க போகும்போது தான் அருள்தாசன்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பையன் தான் சொன்னான் விஜய் சேதுபதினு ஒருத்தன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் தெரியும். ஸோ நான் மகனில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சு டப்பிங் பண்ணும்போது 2 பேர் பேசிக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாள் வந்து என்னோடய ஃபோனை நான் வீட்டில் வச்சு நான் வாக்கிங் போயிருந்தபோது ஒரு 2 மிஸ் கால் இருந்தது. இன்னொரு நம்பர் கூட நான் மாட்டேன், 9841063125 அந்த நம்பர் அந்த கால். ஸோ அப்போது 2 கால் இருந்தது. நான் ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்னு கேட்டேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சீனு ராமசாமி படம் பண்ணுறாரு, ஒன்று சொல்லியிருக்கேன், ஒன்று பார்க்கும்போது கேரக்டர் ஆர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு அப்படின்னாப்புல. நான் அப்படியே போனேன், அப்படியே நடந்தது, அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ அந்த அந்த புள்ளியில் முக்கியமான புள்ளி போட்டு என் வாழ்க்கையின் கோலத்தை தொடர்ந்து வச்சார் அவர் தான்.